ஃபஸ்ட்டு தன்மதிப்பீட்டு வினா, செகண்ட் தன்மதிப்பீட்டு வினா. PtNO2 H2O NH3 twice Br என்ற அணைவில் பின்வருவனவற்றை காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. எஸ், இதில் பின்வருவற்றை காண சொல்கிறாங்க. மைய உலோக அணு அல்லது அயனி என்ன, ஈனி என்ன, அதனுடைய வகை என்ன, அணைவு உட்பொருள் என்ன, மைய உலோக அயனியின் ஆக்சிஜனேற்ற எண் என்ன, அணைவு எண் என்னன்னு கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. இப்போ தன்மதிப்பீட்டு வினா பாருங்கள். ரெண்டாவது தன்மதிப்பீட்டு வினா. PtNO2 H2O NH3 twice Brன்னு இருக்குது. இந்த அணைவில் நம்ம ஃபஸ்ட்டு மின்சுமை போடணும் ஸ்டூடெண்ட்ஸ். Brக்கு மேலே -1, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு மேலே +1. Brக்கு மேலே -1, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு மேலே +1. சரி, அமோனியாவினுடைய மின்சுமை, அமோனியாவும் நீர் மூலக்கூறும் நடுநிலை மின்சுமை உடையது. ஸோ அதனால் 0 0ன்னு போட்டுக்கிறோம். எத்தனை இருந்தாலும் அதை பூஜ்ஜியத்தால் பெருக்கணும், 0 தான். ஸோ 0 0ன்னு போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு NO2 மைனஸ் நைட்ரைட் அயனி, அதனுடைய மின்சுமை -1. பிளாட்டினத்துடைய மின்சுமையை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. எஸ், ஃபஸ்ட்டு மின்சுமை போட்டுடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். கவனிங்க. இப்போ பிளாட்டினம் அப்படிங்கிறது தான் மைய உலோக அயனி. இந்த இடத்துல பிளாட்டினம் அப்படிங்கிறது தான் மைய உலோக அயனி. அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதனுடைய மின்சுமையை கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஸோ எக்ஸு NO2னுடைய மின்சுமை -1. நெக்ஸ்ட்டு நீரினுடைய மின்சுமை 0. நெக்ஸ்ட்டு அமோனியாவினுடைய மின்சுமை 0. ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய நிகர மின்சுமை +1. அப்போ எக்ஸ் -1 + 0 + 0 = +1. எக்ஸ் -1 +1. ஓகேவா. இப்போ =+1 போட்டோமா. எஸ், இந்த பக்கம் இருக்கிற நல்லா கவனிக்கணும். இந்த -1 அந்த சைடு வந்தால் எகெயின் +1 மாறும். ஓகேவா. +1 +1 வரும். அப்போ எக்ஸ் வந்து +2. அப்போ பிளாட்டினத்தின் மீதுள்ள மின்சுமை என்னது அப்படின்னா +2. +2 ரோமனில் குறிக்கணும். ஸோ பிளாட்டினம் அப்படிங்கிறது மைய உலோக அயனி. ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் என்னென்னா பிளாட்டினம் 2 அப்படிங்கிறது தான் மைய உலோக அயனி. புரிஞ்சிருச்சா. எஸ், ஈனிகள் அவற்றின் வகைகள். இப்போ ஈனிகள் அவற்றினுடைய வகைகள் கேட்குறாங்க. நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதில் மொத்தம் ஈனிகள் என்னென்ன இருக்குதுன்னா NO2 மைனஸ் H2O NH3 அப்படின்னு 3 ஈனிகள் இருக்குது. NO2 மைனஸ் பாருங்கள், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஈனிகள் தான். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ள நார்மல் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஈனிகள் தான். PTயை தவிர அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஈனிகள். NO2 மைனஸ் ஒரு ஈனி, NO2 மைனஸ் H2O NH3. ஓகேவா. ஈனிகள் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஈனிகளின் வகைகள் நான் சொல்ல எழுதிக்கோங்க. NO2 மைனஸ் அப்படிங்கிறது ஒரு முனை ஈனி. NO2 மைனஸ் அப்படிங்கிறது ஈனி. NO2 மைனஸ் அப்படிங்கிறது நைட்ரைட் அயனி. ஸோ இது வந்து அந்த ஈனி வந்து ஒரு முனை ஈனி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா H2Oங்கிறது அக்குவா. H2Oவை நீர், அதை வந்து அக்குவான்னு சொல்லுவோம். இது ஒரு முனை ஈனி, இதுவும் ஒரு முனை ஈனி. NH3 அப்படிங்கிறதும் ஒரு முனை ஈனி தான். ரெண்டுமே நடுநிலை ஈனி. ஓகேவா. நீங்கள் நல்லா சொல்கிறத புரியணும். நான் இந்த இடத்துல 2 வகைகள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு NO2 அப்படிங்கிறது NO2 H2O NH3 லைனை எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு NO2 அப்படிங்கிறது எதிர்மின் சுமையுடைய ஈனி, ஒரு முனை ஈனி அப்படின்னு போட்டுக்கோங்க. NO2ங்கிறது எதிர்மின் சுமையுடைய ஈனி, ஒரு முனை ஈனி. அடுத்து H2O அப்படிங்கிறது அக்குவா. இது வந்து நடுநிலை ஈனி, ப்ராக்கெட்டில் ஒரு முனை ஈனின்னு போட்டுக்கோங்க. எஸ், ஸோ NH3யும் ஒரு முனை ஈனி, பட் நடுநிலை ஈனி. இப்போ நம்ம இதில் H2Oவும் NH3யும் ஓகேவா. H2O NH3 ரெண்டுமே ஒரு முனை ஈனி, நடுநிலை ஈனி. ஓகேவா. NO2வும் ஒரு முனை ஈனி, பட் எதிர்மின் சுமையுடைய ஈனி. நான் சொல்கிறது புரியுதா. எஸ், சரி. நெக்ஸ்ட்டு அணைவு உட்பொருட்கள். அணைவு உட்பொருட்கள்னால் என்னது? அது அணைவுக்குள்ளே இருக்கக்கூடியது தான் அணைவு உட்பொருட்கள். பிளாட்டினம் 2 அடுத்து அதுக்கப்புறம் ஈனிகள் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சிங்கன்னா அதுதான் அணைவு உட்பொருட்கள். மைய உலோக அயனியின் ஆக்சிஜனேற்ற எண். மைய உலோக அயனியின் ஆக்சிஜனேற்ற எண் என்ன? +2. ரோமனில் 2 இருக்கா. ஸோ +2 தான் மைய உலோக அயனியின் ஆக்சிஜனேற்ற எண். சரி, அணைவு எண் பாருங்கள். நான் எல்லாமே ஒரு முனை ஈனின்னு சொல்லிட்டேன். ஸோ NO2 ஒரு முனை ஈனி, ஒரு பிணைப்பை உருவாக்குது, ஒரு ஈதல் பிணைப்பை உருவாக்குது மைய உலோக அயனியுடன். H2வும் ஒரு முனை ஈனி, அதனுடைய எண்ணிக்கையும் 1 தான். ஸோ அப்போ 2 ஈதல் சகப்பிணைப்பு உருவாயிருச்சு. அமோனியா வந்து ஒரு முனை ஈனி, இருந்தாலும் 2 இருக்குது. ஸோ அப்போ 2
அமோனியா மட்டும் 2 ஈதல் சகப்பிணைப்பை உருவாக்கும். காரணம் 2 அமோனியா இருக்குது. ஸோ மொத்தமாக அணைவு எண் வந்து பார்த்திங்கன்னா 4. நான் சொல்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எகெயின் கவனிங்க, 1 by 1 சொல்கிறேன். ஸோ இப்போ PT NH3 PT NO2 H2O NH3 Br அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து மைய உலோக அயனி. நான் சொல்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. மைய உலோக அயனி எது அப்படின்னா மைய உலோக அயனி பிளாட்டினம் 2 இதுதான் மைய உலோக அயனி. சரி, ஈனிகள் என்னென்ன ஈனிகள் இருந்துச்சு? ஈனிகள் அப்படின்னா என்னென்ன ஈனிகள் இருக்குது பாருங்கள். NO2 மைனஸ். ஸோ NO2 இருக்குது, NO2 மைனஸ்ன்னு இருக்குது, H2O இருக்குது, அடுத்து NH3 இருக்குது. ஸோ ஈனிகளின் வகைகள். ஸோ இது பார்த்திங்கன்னா எதிர்மின் சுமையுடைய ஈனி ப்ராக்கெட்டில் எழுதுங்க. எதிர்மின் ஈனி ப்ராக்கெட்டில் எதிர்மின் சுமையுடைய ஈனி ஸ்டூடெண்ட்ஸ், நெகட்டிவ் சார்ஜ். எதிர்மின் ஈனி வேர்டிங்ஸில் எழுதினாலும் சரி, இது வந்து NO2 மைனஸுங்கிறது எதிர்மின் சுமையுடைய ஈனி. எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய ஈனி ப்ராக்கெட்டில் ஒரு முனை ஈனி, ஒரு எலக்ட்ரானை தான் மைய உலோக அணுவுக்கு வழங்கும். அதனால் அதனுடைய வகை வந்து எதிர்மின் சுமையுடைய ஈனி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீரும் NH3யும் வந்து பார்த்திங்கன்னா நடுநிலை ஈனி. ஸோ இது வந்து என்னென்னா நடுநிலை, ரெண்டுமே நடுநிலை ஈனி, ஒரு முனை ஈனி. ஓகேவா? நடுநிலை ஈனி, ஒரு முனை ஈனி, ரெண்டுமே ஒரு எலக்ட்ரானை தான் வழங்கும் மைய உலோக அணுவுக்கு. ஓகேவா? எஸ். சரி, இப்போ 2 சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு அணைவு உட்பொருட்கள்னால் என்னது? இது நம்ம எப்படி பிரியும் அப்படின்னா, இந்த அணைவு எப்படி பிரியும்னா எளிய எதிரயனியாகவும் PTNO2 H2O NH3. ஸோ PTNO2 H2O NH3 அப்படின்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு மேலே என்ன போடணும்? +1ன்னு போடணும். ஓகேவா? ஸோ அணைவு நேரயனி பாருங்கள், இது வந்து அணைவு நேரயனி. ஓகேவா? அணைவு நேரயனி. இது வந்து எளிய எதிரயனி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எஸ். சரி, இப்போது அணைவு உட்பொருட்கள் அப்படின்னா அணைவுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாட்டினம் 2, இதுதான் அணைவு உட்பொருட்கள். பிளாட்டினம் 2வும் ஈனிகள் எல்லாத்தையும் சொல்லிக்கோங்க. NO2 H2O NH3 இதுதான் அணைவு உட்பொருட்கள். மறுபடியும் எடுத்து எழுதுங்க. சரி, அணைவுக்குள்ளே ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது அணைவு உட்பொருட்கள். அடுத்து பார்த்திங்கன்னா மைய உலோக அயனியின் ஆக்சிஜனேற்ற எண். இப்போ தான் கண்டுபிடிச்சோம். மைய உலோக அயனியின் ஆக்சிஜனேற்ற எண் +2 நம்ம கண்டுபிடிச்சி போடணும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே சொல்லியிருந்தோம். எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். NO2ங்கிறது ஒரு முனை ஈனி. இது NO2னுடைய மின்சுமை 1 தான் இருக்குது, ஒரு NO2. ஸோ அதனுடைய மின்சுமை வந்து -1. H2O அப்படிங்கிறது நடுநிலை ஈனி, அதனுடைய மின்சுமை 0. ஸோ நெக்ஸ்ட்டு NH3னுடைய மின்சுமை 2 NH3 இருக்குது, அதனுடைய மின்சுமை 0 ஈக்குவல் டு நிகர மின்சுமை +1. அப்போ X - 1 0 + 0 = +1. ஸோ இது X - 1 = +1. ஸோ இப்போ X +1, -1 இந்த சைடு வந்தால் +1. ஸோ X +2. எஸ். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினத்துக்கு மேலே +2. ஸோ பிளாட்டினத்தினுடைய மின்சுமை +2. அணைவு எண் பார்க்குறீங்க. அணைவு எண் வந்து பார்த்திங்கன்னா மைய உலோக அயனுக்கு ஈனிகள் எத்தனை ஈதல் சகப்பிணைப்பை உருவாக்குதுங்கிறத பொறுத்து தான் கவனிக்கணும். இப்போ PT. ஓகேவா? கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். PT இருக்குது. இந்த PTயில் ஒரு NO2 ஒரு ஈதல் சகப்பிணைப்பை உருவாக்குது. ஓகேவா? அடுத்து H2Oவில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஒரு ஈதல் சகப்பிணைப்பை உருவாக்கியிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா NH3யில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஒரு ஈதல் சகப்பிணைப்பு. அடுத்து இன்னொரு நைட்ரஜன் ஒரு ஈதல் சகப்பிணைப்பு. ஸோ மொத்தமாக எத்தனை ஈதல் சகப்பிணைப்பு இந்த PT2+ உருவாயிருக்கு? PT2+ எத்தனை ஈதல் சகப்பிணைப்பு உருவாயிருக்குன்னா மொத்தம் 4. ஸோ 4 ஈதல் சகப்பிணைப்பு உருவாயிருக்கு. ஸோ ஈதல் சகப்பிணைப்புகளின் எண்ணிக்கை 4. ஸோ அணைவு எண் இந்த இதில் 4. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?